இந்த மனுஷன் இருக்கிறானே, இந்த ஆயக்காரன், இவன் அங்க ஜெபிக்கிறான். ஆண்டவரே, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த ஜெபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு யாரு? கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று 10 வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த ஜெபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, ஆண்டவரே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபித்தா அறிவு இல்லைன்னு அர்த்தம். வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து அறிவு இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நாம் என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுனுடைய நாமத்தின் மேல் என்றைக்கு விசுவாசம் வைத்தோமோ, இயேசுவை என்றைக்கு உள்ளத்திலே அழைத்தோமோ, இயேசுவை எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர், இன்றைக்கும் ஜீவிக்கிறீர், என்னுடைய பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்றைக்கு இயேசுக்கு அழைப்பு கொடுத்தோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்மை நீதிமானாக ஆக்கிவிட்டார். இப்ப தேவ பிரசன்னத்துக்கு ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நீதிமான் வந்திருக்கிறேன், புது சிருஷ்டி வந்திருக்கிறேன், உடைய குமாரன் வந்திருக்கிறேன், குமாரத்தை வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்வாரு, வெல் டன். எல்லாம் இருக்கிறீங்களா? உனக்கு புத்தி இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார்? வெல்கம் பண்ணுவாரு. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் ஆனதுக்கு பிறகு ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாருன்னா, எப்பா என்னப்பா உனக்கு? மழை காலமா வேற இருக்குது, வெயில் ஓங்கி அடிக்கல, வெயில் ஓங்கி அடிச்சா கூட என்னமா சொல்லலாம், வெயில் தாக்கத்தில் எதோ பேசிட்டான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆகவே சத்திய வேதத்துல யாரோ ஒருத்தர் ஜெபித்தார்கள் என்று ஏதோ ஒரு ஜபத்தை பாருங்க, கண்ணை மூடிக்கிட்டேன்னு செய்ய எடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது. அது புதிய ஏற்பாட்டுக்கு ஒத்து இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு ஒத்து இருக்கிறதா? இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நாம் இந்த ஜெபத்தை செய்யலாமா? அது சரியா இருக்குமா என்றெல்லாம் கவனித்து ஆராய்ச்சி பண்ணி வசனத்தோடு ஒத்து போனால் அந்த ஜெபத்தை என்ன செய்யலாம்? இருக்கிறீங்களா? ஆகவே இந்த ரெண்டையும் சரியா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தசமபாகத்தை கொடுத்து ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக முடியாது. அதே சமயத்துல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் இந்த ஜெபத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று என்ன செய்யக்கூடாது? வருஷ கணக்கில் ஜெபித்துக் கொண்டு இருக்க கூடாது. ஆமென். இது நமக்கு தெளிவாயிருச்சு. ஆகவே இவனை கர்த்தர் நீதிமானாய் ஆக்கினார், அவனை நீதிமானாய் ஆக்கவில்லை. ஏன்? இவன் தன்னுடைய முயற்சியிலே வரவில்லை, தன்னுடைய நற்கிரியின் அடிப்படையிலே வரவில்லை, கிருபாசனத்தின் புண்ணியத்தின் நிமித்தமாக என் மேல் கிருபையாயிரும் என்று வந்தான். கர்த்தர் சொன்னாரு, என் கிருபையால் என்ன செய்ய உன்னை நீதிமானாய் ஆக்குகிறேன். எனவே கர்த்தர் ஒரு மனிதனை நீதிமானாய் ஆக்காமல் அவனால் தேவ பிரசன்னத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தன்னுடைய சுயக்கிரிகளினாலே, தன்னுடைய நற்கிரிகளினாலே, தன்னுடைய தான தர்மங்கள், தன்னுடைய செயல்பாடுகள், தன்னுடைய ஒழுக்க நெறிகள், சன்மார்க்கமான காரியங்கள், அந்த காரியத்தின் அடிப்படையிலே அவன் தேவ பிரசன்னத்துக்கு வர முடியவே. தேவனே ஒரு மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாய் ஆக்க வேண்டும். தேவன் யாரை நீதிமானாய் ஆக்குகிறார்? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாய் ஆக்குகிறார். ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யாது? எடுபடாது. எப்போதும் ஜெபத்துல போய் இயேசுவை உயர்த்த வேண்டும், அவருடைய கல்வாரியை உயர்த்த வேண்டும், அவருடைய ரத்தத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய தழும்புகளை உயர்த்த வேண்டும், அவருடைய சிலுவையை உயர்த்த வேண்டும், அவருடைய முள்முடியை உயர்த்த வேண்டும், அவர் பட்ட பாடுகளை உயர்த்த வேண்டும். அவர் நமக்காக செய்து முடித்த காரியத்தை நாம் தேவ பிரசன்னத்துக்கு போய் ஜெபத்தில் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது எளிமையாய் ஜெபத்துக்கு என்ன செய்யலாம்? பதிலை பெற்று கொள்ளலாம். அப்ப அவன் அல்ல, இவனே நீதிமானாய் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். ஆமென். கர்த்தர் யாரை நீதிமானாக்குறாரு? இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை.